ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் எல்லாருமே கேட்டுட்ருந்த ஒரு கார்டன் டூர் தான். ஆக்சுவலி நம்ம கார்டனில் 2 குட்டீஸ் உள்ளே இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. அது கேட். இவங்க 2 பேர் எங்கிருந்தோ வந்தவங்க. ஸோ சம்டைம்ஸ் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அப்பப்போ கொஞ்சம் பால் கொடுத்ததில் 2 பூனைங்களும் இங்கேயே ஸ்டே ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக ஒரு பவுலும் வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அது இல்லை அப்படின்னா அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் நான் குட்டி குட்டி சக்குலன்ஸ்லாம் வச்சு ப்ராப்பகேட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பவுல்ஸ் வச்சுட்டேன். என்னோடய பிளான்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. எனக்கு அது துரத்தவும் கஷ்டமாக இருக்குது, குட்டியாக இருக்கே, பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அட் த சேம் டைம் பிளான்ட்டுக்கும் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. அதனாலேயும் கேர் எடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அது கொஞ்சம் க்ரோ ஆகிற வரைக்கும், கேட்ஸ் க்ரோ ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே விட்டுறலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. தென் இந்த செல்ஃபில் நம்ம ப்ராப்பகேட் பண்ணுற எல்லா பேபிஸ் தான். எப்போது இங்கே கேட் அதோடய வேலைகளை காமிக்கும்னு தெரியல. அது வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. அண்ட் இங்கே கொஞ்சம் ஹேங்கிங் பிளான்ஸ் வச்சுருக்கேன். இது சீடம் வெரைட்டி, டாங்கி டெயில் சொல்லுவாங்க. இது ரொம்ப அழகாக புஷ்ஷியாக வளர்ந்துருச்சு. இதுலேயே இந்த லீஃப்லேயே 2 விதமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே இருக்கிறது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியண்ட். மற்றபடி 2மே சீடம் தான். இது பார்த்திங்கன்னா அதோடய லீஃப் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அப்படியே மல்லிப்பூ மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி, மல்லிப்பூவோட மொட்டு அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். வேறஸ் இதோட லீஃப் பார்த்திங்கன்னா நீளமாக ஷார்ப்பாக அந்த எட்ஜஸில் இருக்கும். இதுதான். மற்றபடி 2க்குமே சேம் மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் கொஞ்சம் சில பிளான்ஸ்லாம் அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இதில் சில இன்டோர் பிளான்ஸ் இருக்குது. ஒரு சில பிளான்ஸ்லாம் எடுத்துட்டேன், டிஸ்போஸ் பண்ணிட்டேன். அதுக்கான ரீசனும் அப்கமிங்கில் உங்களுக்கு தெரிய வரும். ஏன் இந்த மாதிரி நான் சில பிளான்ஸ்லாம் எடுத்துட்டேன், சில பிளான்ஸ்லாம் கொடுத்துட்டேன், அண்ட் ஏன் சில பிளான்ஸ்லாம் இன்னும் அப்படியே கிளப் பண்ணி வச்சுருக்கேங்கிறதுக்காக எல்லா ரீசன்ஸும் உங்களுக்கு அப்கமிங்ஸில் வரும். இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட், இதுவும் இங்கே இருக்குது பால்கனியில். இது மணி பிளான்ட்டு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் 2 பாட் இருக்குது. இது ஜஸ்ட்டு கோகோ பீட் தான். ஸோ இதையுமே அது ரெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணுது. அண்ட் இதில் நான் அடினியம் பிளான்ட் வச்சுருந்தேன், அந்த சீட்லிங் வச்சுருந்தேன். அதெல்லாம் நல்லா இது பண்ணி விட்டுட்டேன். அண்ட் இதில் சில பிளான்ட்ஸ் இருக்குது. அண்ட் இது ஒரு கோல்டன் ஷவர் ட்ரீன்னு சொல்லுவாங்க, சரகொன்றை, அதோட நாற்று தான். அது இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இந்த 2 பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ஆலிவ் ட்ரீ, இதோட நாற்று. 2மே ஆலிவ் ட்ரீ. இதையும் வாங்கி வச்சுருக்கேன். இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்கின 2 நாற்றுக்கள். ஸோ இதை மரமாக ஆக்கி வைக்கணும். ஃப்யூச்சரில் நிறைய பிளானிங் இருக்குது இதை வச்சு. அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இதில் சில சக்குலன்ஸ் இருக்குது. இந்த சக்குலன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு வெரைட்டி தான். அண்ட் இதுவும் அப்படியே ஜஸ்ட்டு டீஹைட்ரேட் ஆயிடுச்சு, அப்படியே விட்டுட்டேன். இட்ஸ் ஓகேன்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. அண்ட் இதில் சில சக்குலன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான். ஸோ நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம சக்குலன்ஸ் பால்கனிலேயே வச்சுருந்தோம். தனித்தனி பாட்டில் ஒரு செல்ஃப் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ அது எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையுமே ஒரே பாட்டில் வச்சு நான் பால்கனியே கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டுட்டேன். ஸ்பேசஸ்லாம் நிறையா இருக்குது இப்போது. அதுக்கான ரீசனும் அப்கமிங்ஸில் உங்களுக்கு தெரியும். அண்ட் நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறது பிளான் சேல்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. பட் இப்போதைக்கு சேல்ஸ் இல்லை. அதுக்கும் ரீசன் இருக்குது. ஸோ அதுக்கான நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக அதெல்லாமே நான் ரிவீல் பண்ணுறேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பிளான்ஸ் டெரஸில் இருக்கக்கூடிய பிளான்ட்டு தான். கம்மியாயிடுச்சு. ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ சக்குலன்ஸ் வச்சுருந்தேன்னு. பட் இப்போ எல்லாமே கம்மியாயிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய பிளான்ட்டு, எங்கிட்ட முன்னாடிருந்தே இருந்துகிட்ருக்கிற ஒரு பிளான்ஸ் தான். நல்ல அழகான ஒரு பிளான்ட். இது எல்லாமே எங்கிட்ட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கக்கூடிய சக்குலன்ட் பிளான்ஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா இது ஒரு கிரெப்டோவேரியா ஃப்ரெடைவ்ஸு. இது ஒரு
பழைய பிளான்ட்டு, கிட்டத்தட்ட நிறைய நான் இதிலேருந்து ப்ராப்பகேட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இன்னும் ப்ராப்பகேட் பண்ணலாம், அந்த அளவுக்கு பேபிஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இது ஒரு ஈச்வெரியா, வெயிட்டே தாங்க முடியாமல் அப்படியே சாயுது. ஸோ இது ஒரு ஈச்வெரியா, கிளஸ்டர்ஸாக இருக்குது பாருங்கள். இது ஒரு ஈச்வெரியா லுவெல்லான்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃப்ளாப் ஜாக்குன்னு சொல்லுவாங்க, கலஞ்சியோ. ஸோ இதெல்லாமே ரொம்ப நாளாக இருக்குது. அண்ட் இது ஒரு வெரைட்டி கிரெப்டோவேரியா அந்த வெரைட்டி. அண்ட் இதுலேருந்து நிறைய ப்ராப்பகேட் பண்ணியிருந்தேன். டெரஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் அழகாக குட்டி குட்டியாக அழகாக ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஸோ சக்லெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு சன்லைட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சோர்ஸ். நீங்கள் வாட்டர் எப்படி கொடுக்குறீங்களோ, ஃபர்டிலைசர் என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் தவிர சன்லைட் அதுக்கு கரெக்டாக கிடச்சிச்சின்னா போதும், அது ஜம்முன்னு வளர்ந்துட்டு வரும். ஸோ சக்குலென்ஸ்க்கு வந்து அதுதான். பால்கனியில் வச்சுருக்கும் பொழுது எப்படி இருக்குது, தென் ஃபுல் சன்லைட்டில் காமிக்கும் பொழுது எப்படி இருக்குங்கிறது என்னால் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. அதுக்காக உடனே நம்ம வந்து ஃபுல் சன்லைட்டில் இம்மீடியட்டாக கொண்டு வரக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சன்லைட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் கொண்டு வரணும். இம்மீடியட்டாக நம்ம மூவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா தென் அது வந்து சன்பர்ன் ஆகிடும். இது ஒரு வெரைட்டி, கலிஃபோர்னியா சன்செட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிடைக்காது, ரொம்ப ரேர் வெரைட்டி. ஸோ இதெல்லாம் நான் ப்ராப்பகேட் பண்ணணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா இதெல்லாமே பால்கனியில் இருந்த பிளான்ட்டு தான். எல்லாத்தையும் நான் அப்படியே ஒட்டுக்கா வச்சுட்டேன், ஈஸியாக எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்படி ஒட்டுக்கா வைக்கிறதுல ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது, நம்ம கவனமாக கவனிக்க அதெல்லாமே. அண்ட் இது ஒரு வெரி வெரி ரேர் வெரைட்டி, எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான வெரைட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று பிளான்ட்டு. ஈவன் நீங்கள் நம்ம சேனல் லோகோவில் கூட இதை தான் பார்ப்பீங்க. ஸோ சீடம் கோல்டன், இது கிடைக்காது, நான் ரொம்ப தேடி வாங்கினது. பட் ஸ்டில் இது வந்து ப்ராப்பகேட் பண்ணணும். ரொம்ப பிடிச்ச பிளான்ட், எனக்கு ரொம்ப ஃபேவரேட்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ப்ராப்பகேட் பண்ணணும். இதையுமே டைம் இல்லாமல் அப்படியே விட்டு வச்சுருக்கேன், மல்டிப்ளை பண்ணணும் இதெல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு கலஞ்சியோ, சாக்லேட் கலரில் இருக்கும் இந்த லீஃபு. அண்ட் இது வந்து ஒரு கிரெப்டோபீட்டலம் பெராங்குவன்ஸ். அண்ட் இதெல்லாமே வந்து அகவாய்ட்ஸ், லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாமே வந்து ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இதுவுமே அகவாய்ட்ஸ் தான், இபோனி இருக்குது இதில். அண்ட் இது வந்து கிரெப்டோவேரியா ஃப்ரெடைவ்ஸோட கட்டிங்ஸ் அப்படியே கவனிக்காமல் வச்சுருக்கேன். அண்ட் இது ஒரு அகவாய்ட்ஸ் ஈச்வெரியா மதர் பிளான்ட். அண்ட் இதெல்லாமே ஒரு ஈச்வெரியா வெரைட்டி தான், ரொம்ப அழகான பிளான்ட். இதெல்லாம் அப்படியே லீஃப்லாம் பெருசாக அப்படியே அழகாக பிக் சைஸஸில் வளரும். ஸோ இதெல்லாமே நான் மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அண்ட் இது வந்து கேர்ள்ஸ், இதுவுமே ரொம்ப அழகான ஒரு பிளான்ட்டு. இது கூட நிறைய பிளான்ட் வச்சுருந்தேன், எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்ட்டு. எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். அண்ட் இது ஒரு கேக்டஸ், கோல்டன் பேரல் கேக்டஸ், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளான்ட்டு. இது ஒரு கேக்டஸ் கம்மியாயிடுச்சு, இது ஒரு கேக்டஸ். ஸோ இதெல்லாமே கேக்டஸ் தான். இதெல்லாம் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேக்டஸ் நிறைய நான் கம்மி பண்ணிட்டேன், அப்படியே நிறைய கொடுத்துட்டேன். அதுக்கான ரீசன்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாமே கொடுத்துட்டேன். அண்ட் இது வந்து கிரெப்டோபீட்டலம் பெராங்குவன்ஸ், லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணின பிளான்ஸ். அண்ட் இது ஒரு வெரைட்டிஸ், இதில் வந்து அப்படியே கலெக்டிவாக வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே. இது ஒரு பிளான்ட்டு, இது வந்து கிரெசுலா ஜேட் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு. நல்ல போன்சை மாதிரி வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி மேலே கொண்டு வந்துட்டேன். அழகாக இருக்குது, நல்லா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு. இது பால்கனியில் இருந்த பிளான்ட்டு, பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ தான் டெரஸ் கொண்டு வந்திருக்கேன், இனி கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும் பாருங்கள். இது ஏன் நான் சைடில் ஸ்டிக்ஸ் கொடுத்துருந்தேன்னா அது அப்படியே பெப்பேன் அப்படியே ஸ்ப்ரெட்டாகி இருந்துச்சு அந்த பிரான்ச்சஸ் எல்லாம். ஸோ ஒன்று கூடி எனக்கு இந்த மாதிரி அப்படியே நெருக்கமாக இருந்தால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதோட சப்போர்ட்டுக்கு நான் 3 சைட்ஸில் அந்த ஸ்டிக்ஸ் வச்சுருந்தேன். கொஞ்சம் நெருக்கமாக ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் ஓகே, இப்போ பார்க்க நல்லாவே இருக்குது. முன்னெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அது கரெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். அண்ட் இது எல்லாமே, இந்த பாட்டில் இருக்கிற எல்லாமே வந்து கீழே இருந்த பிளான்ட்டு, பால்கனியில் இருந்த பிளான்ட்டு எல்லாத்தையும் கலெக்டிவாக வச்சுட்டேன் நான் இங்கேயே. அண்ட் இதில் வந்து ஒரு கிரெசுலா இருக்குது. இது எல்லாமே பாருங்கள், இது வந்து ஒரு அகவாய்ட்ஸ் இபோனி, அகவாய்ட்ஸ் லிப்ஸ்டிக். இது எல்லாமே நம்ம பால்கனியில் வச்சுருந்தது. ஈவன் இந்த பாட்டில் இருக்கிறதுமே பால்கனியில் தான் இருந்துச்சு. இது வந்து ஜெல்லிபீன்.
ஸோ மேலே வந்ததுமே அப்படியே அழகாக க்ளோ ஆகிட்டு இருக்குது, பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாமே கலெக்டிவாக ஒரே பாட்டில் வச்சுட்டேன். இப்படி ஒரே பாட்டில் வைக்கிறதுனால நமக்கு சில விஷயங்கள் கேர் எடுக்க வேண்டியது இருக்குது, பார்த்து தான் வைக்கணும். அண்ட் இதெல்லாமே வந்து லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணின பிளான்ட்டு. ஸோ இதையும் கொண்டு வந்தாச்சு மேலேயே. ஸோ இந்த மாதிரி கலெக்டிவாக வச்சதுனால எனக்கு இப்போ ஈஸியாக இருக்குது வாட்டரிங் பண்ணுறதுக்குமே. அண்ட் இதெல்லாமே கேக்டஸ், இதுவுமே கேக்டஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்கிட்ட இருக்கிற எல்லா கேக்டஸுமே அதுலேருந்து ஒன்று சும்மா ஜஸ்ட் எனக்கு ஒரு பீசஸ் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஒரு சில பிளான்ட்ஸ் தான். அண்ட் இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது கேக்டஸ் பாருங்கள். இதெல்லாமே வந்து நான் ப்ராப்பகேட் பண்ணது, சீட்ஸ் போட்டு முளைக்க வச்ச பிளான்ட் எல்லாமே. இதெல்லாமே சீட்ஸ் போட்டு முளைக்கிச்சது. இதெல்லாம் அப்படி இல்லை, இதெல்லாம் ரெகுலராக வாங்கினது. பட் இதெல்லாமே நம்மளே சீட்ஸ் மூலமாக ப்ராப்பகேட் பண்ண கேக்டஸ். ஸோ இவ்வளோ தான் இருக்குது கேக்டஸ். அண்ட் இந்த ஒரு பாட்லேயுமே கேக்டஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே என்னோடய கலெக்டிவ்ஸ்க்காக வச்சுருக்கேன். மீதி எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுட்ருந்த கார்டன் டூர். ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க கார்டன் டூர் காமிங்கன்ட்டு. ஸோ இதுதான் நம்ம கார்டன் பாருங்கள், கம்மியாயிடுச்சு. கேக்டஸ் அண்ட் சக்லன்ஸ் ஏரியா அண்ட் அடினியம் ஏரியாவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.